பாட்டு திறனாலேயே என் நாட்டை பாடெழுத வைத்த என் தலைவன் பாரதியை வணங்கி வயது ஏற ஏற ஆண்டுகள் ஆக ஆக இன்னும் இந்நாட்டில் உள்ள வளங்கள் குறைவது போல் என் தமிழெண்ணை வளங்கள் குறையாமல் இருக்கும் என் தமிழெண்ணையை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களையும் மற்ற என் உடன்பிறவா சகோதர சகோதரிய மாணவ மாணவி செல்வங்களையும் வணங்கி நான் பேசப் போகிற இந்த தலைப்பில் இறங்கி போதைப் பொருள் ஒழிப்பு. போதைப் பொருள் ஒழிப்பு என்றால் இன்றளவும் யாராலும் சரியாகவும் கூற முடியாது. ஏனென்றால் அது ஒரு பரவலாகவே பரவி கொண்டிருக்கும் நோய் போல் இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயமாகும். போதைப் பொருள் எப்படி கிடைக்கிறது, எங்க விற்கிறார்கள், அதை ஏன் இன்னும் தடுக்க முடியவில்லை? யாராவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? சொல்லுங்கள். ஆனால் நான் தினமும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த போதைப் பொருள் தலைப்பு வழங்கப்பட்டதிலிருந்து நான் எழுதிய இந்த கடிதத்தின் மூலம் போதைப் பொருள் ஒழிப்பை பற்றி எளிமையாக கூற முடியாது. ஏனென்றால் நான் கண்ட காட்சி அப்படி. சரியாக என் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கடை உள்ளது. அங்கு பெரிய ஒரு 25 வயது உள்ள ஒரு ஆண் ஒரு போதைப் பொருள் வாங்குகிறார். அதன் பெயர் சொல்ல கூற வியக்கவில்லை. அதை 2 நாட்கள் கழித்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் போய் வாங்குகிறான். அதற்கு அங்க உள்ள கடையில் உள்ள யாரும் கேட்கவில்லை. ஏன் இதை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு நம் நாட்டிற்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், கொடிகாத்த குமரன் யோசித்திருந்தால் இந்த இடத்தில் நின்று கேட்கிறேன், நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்குமா? சொல்லுங்கள் அனைவரும். அதுபோல்தான் இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதைப் பொருள் இருக்கிறது என்று நாம் சுயமாக சிந்திக்கிறோமோ இல்லையோ, ஏன் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு நண்பனாகவோ அல்லது உற்றார் உறவினர்களாகவோ நாம் இதை கேட்க வேண்டும். ஒரு நண்பன், உன்னுடைய நண்பன் போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறானா, அவனை நீ தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் நீ தான் அவனுக்கு உயிர் நண்பன். உன் உயிர் நண்பனை நீ ஏன் எந்த வகையில் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாய் என்று கேட்டு அந்த விஷயத்தில் உள்ள ஒரு கருத்தை நீ அவனுக்கு கேட்டு தெரிந்து கொண்டு மீண்டும் அவன் அந்த விஷயத்தில் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான முக்கிய செயல்கள் செய்யலாம். நீ ஒரு உண்மையான நண்பன் என எடுத்துக்கொள்ளலாம். இன்றளவும் சொல்கிறேன், நான் பார்த்தவரை சொல்கிறேன். இங்கேதான் இருக்கிறது இந்த மன்னார்குடி பஸ் நிறுத்தம். அங்கே ஒரு கடை இருக்கிறது. நான் சரியாக கல்லூரி முடித்து விட்டு செல்லும் போதெல்லாம் அந்த கடையில் போதைப் பொருட்கள் தான் விற்பனையாகிறது. இன்றைய தமிழக அரசும் என்னதான் போதைப் பொருள் விழிப்புணர்வு பற்றி கூறினாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த செய்தியை சொல்லுங்கள். உங்களுடைய முகவரி எதுவென்றும் தெரியாமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று. ஆனால் இதுவரையிலும் யாரும் அந்த விஷயத்தை கூறவில்லை. ஏனென்றால் நமக்கு என்ன, நம்மளுடைய போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு நாட்டு நலன் கருதாமல் இன்னும் இருக்கிறார்கள். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். போதைப் பொருள் விழிப்புணர்வு பற்றி நாம் என்னதான் கூறினாலும் அது இந்த போதைப் பொருள் நம் நாட்டில் தான் இருக்கும். ஏனென்றால் போதைப் பொருள் உபயோகிக்கிறவர்கள் எங்கு பார்த்தாலும் கண்டிக்கும் போதுதான் அந்த போதைப் பொருள் என்பது ஒரு விழிப்புணர்வு அற்று இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு குறையும் என்கிறேன். இறுதியாக ஒரு கவிதை சொல்கிறேன் என் நண்பனுக்கு. நண்பா, கனவின் பாதையை தேர்ந்தெடு, ஆனால் கண்ணீர் பாதையை தேர்ந்தெடுக்காதே. கனவில்தான் போன்ற பாதையும் உண்டு,